நாமக்கல் மாவட்டம் சேலம் சாலையில் உள்ள பதிநகரில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் பிரேம்ராஜ். இவர் தனது தாய்மாமன் மகள் மோகனப்பிரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 வயதில் பிரணீஸ்ராஜ் என்ற மகனும் 6 வயதில் பிரணிதிராஜ் என்ற மகளும் இருந்தனர். பிரேம்ராஜ் கடந்த 6 மாதங்களாக மும்பையில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் விடுப்பில் வந்த பிரேம்ராஜ் கடந்த 2ஆம் தேதி இரவு வெளியே சென்று டிஃபன் வாங்கிவிட்டு வந்து குடும்பத்துடன் சாப்பிட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து மறுநாள் 3ஆம் தேதி மதியம் வரை பிரேம்ராஜின் வீடு திறக்கப்படாமலேயே இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவு உட்புறமாக தாளிட்டிருந்ததை தொடர்ந்து ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது மோகனப்பிரியா மற்றும் அவரது 2 குழந்தைகள் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரது குடும்பத்தினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது மயக்கமடைந்த நிலையில் இருந்ததாக கருதப்பட்ட மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. வீடு முழுவதும் சோதனையிட்ட போலீசார் அப்போது மேஜை மீது கணவர் பிரேம்ராஜ் எழுதிய கடிதம் ஒன்றை கைப்பற்றினர். அதில் பிரேம்ராஜ் ஆகிய தாம் ஆன்லைன் ஸ்கேம் மூலமாக 50 லட்சம் ரூபாய் வரை ஏமாந்ததாகவும் இதை யாரிடமும் சொல்ல தனக்கு தைரியம் இல்லாததால் தாம் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு தற்கொலை செய்ய முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தது. இதனையடுத்து அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் மட்டும் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த கணவர் பிரேம்ராஜ் மட்டும் மாயமானது போலீசாரிடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மர்மமான முறையில் உயிரிழந்திருந்த 3 பேரின் உடல்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாயமான பிரேம்ராஜையும் போலீசார் தேடி வருகின்றனர்.